வணக்கம். நான் உங்கள் மோகனா. 25/8/2025 திங்கட்கிழமை மாலை மலர் செய்திகளை பார்க்கலாம். ஒப்பிட்டு பார்ப்பதே பிரச்சனை. மருத்துவம் அறிவோம் 99. மருத்துவம் அறிவோம் 99. ஒப்பிட்டு பார்ப்பதே பிரச்சனை. இதை பாருங்க, போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து டாக்டர் கமலி ஸ்ரீபால் பாருங்க. ஓகே, மானிடராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திருக்க வேண்டும் என்கின்றார்கள். நாம் வாழும் வாழ்க்கை தவம் செய்து கிடைத்த வாழ்க்கை மாதிரி இருக்கின்றது. மொத்த பாவங்களையும் சேர்த்து வைத்து அனுபவிக்க பிறந்தது போல் தானே இருக்கின்றது. இது அநேகரின் மனக்குமுறல் எனலாம். கடினமாக உழைக்கின்றேன், வேண்டாத தெய்வமில்லை. இருப்பினும் கண்ணுக்கு தெரியாத தடைகள் நம் வாழ்க்கையை திக்குமுக்காட செய்கின்றன. இப்படியெல்லாம் அநேகர் மனதிலும் தோன்றத்தான் செய்கின்றது. இதற்கு மாகாண்கள் கூறுவது என்ன? தோன்றத்தான் செய்கின்றது, மகான்கள் கூறுவது என்ன? நான் மாகாண்கள் சொல்லிட்டேன், மகான்கள் கூறுவது என்ன? எந்த ஒரு செயலிலும் நாம் முதலில் நினைப்பது சமுதாயம் என்னை பற்றி என்ன நினைக்கும், என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்பதனை பற்றித்தான், அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதற்கேற்ப செயல்படுகின்றோம். இப்படி புற உலகிற்கு முக்கியத்துவம் தரும்பொழுது நம் வாழ்வின் தீர்வை நாம் எப்படி காண முடியும்? நம்மின் உன் குரல் சொல்வதை கேட்க முடியவில்லை. நம்மின் எழும் உன் குரலை சிலர் ஆழ் மனது கூறுவது என்று கூறுவர். இந்த உன் ஓசை நம்முடன் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றது. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அதுதான் நீங்கள் கேட்குறீங்களே தவிர உங்கள் மனசு சொல்கிறதை நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீர்கள் அப்படின்ட்டு தான் இதை சொல்கிறாங்க. நாம் தான் அதனை கேட்க முடிவதில்லை. காரணம், டிவி, ஃபோன், பேச்சு என்ற ஓயாத சத்தம் மிகுந்த உலகத்தில் இருந்து நாம் இம்மி அளவு கூட விலகாமல் அதிலேயே மூழ்கி இருக்கின்றோம். சற்று நேரம் கூட அமைதியான சத்தமில்லாத சூழ்நிலையில் நாம் இருப்பதே இல்லை. நம் உள் உணர்வு பேசுவதில்லை, உணர்வதில்லை, அதன் பேச்சை மதிப்பதும் இல்லை. அகமுறையான பாதையை விட்டு விலகும்போது வாழ்க்கை திக்குமுக்காட தானே செய்யும். இதனை சற்று மாற்ற முயற்சிப்போமா? சிறிது நேரம் சத்தமில்லாத இடத்தில் அமைதியாய் உட்காருங்கள். உங்கள் உள் மனது அல்லது உன் குரல் அல்லது உன் உணர்வு எப்படி எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி, அது உங்களின் பிரச்சனைக்கு நல்ல தீர்வினை சொல்லும். இதனை அன்றாட பழக்கமாய் விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வராது. நம் வாழ்வில் பிரச்சனைகளுக்கு மற்றொரு காரணம் ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்ப்பதும் நினைப்பதும் பேசுவதும் தான். ஒருவரை போல ஒருவர் தோற்றத்தில் இல்லை, குணத்தில் இல்லை, பழக்க வழக்கங்களில் இல்லை, உணவு முறையில் இல்லை, வாழும் சூழ்நிலையில் இல்லை. பின் எதற்கு இப்படி ஒப்பிட்டு பார்க்கின்றோம்? ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு பிரபஞ்சம். பிறகு ஏன் நான் அவரை போல் இல்லையே, ஏன் பிள்ளை இவரை போல இல்லையே என்று ஒப்பிட்டு நாமே நமக்கு பிரச்சனையினை உருவாக்கி கொள்ள வேண்டுமா? ஆகவே ஒப்பிடுதலை நிறுத்திவிட்டாலே அநேக பிரச்சனைகள் குறையும். ஆகவே தடுத்து நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று, 24 மணி நேரத்தையும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் செலவிடுவது. அவர்கள் மகிழ்ச்சி, கோபம் இது மட்டுமே உங்கள் பிறவியின் வேலை என்று நினைத்து உழைப்பது. இதனை நன்கு பயன்படுத்தி பின்னர் அவைகள் உங்களை காயப்படுத்தும் போது மன நொந்து போவது. இதற்கும் ஒரு அளவுகோல் வையுங்கள். உங்கள் உள் உறுப்புகள் உங்கள் ஆன்மாவோடு பேசுங்கள். அவைகள் வெளிப்படுத்தும் அறிகுறிகளை கூர்ந்து கவனியுங்கள். உங்கள் உடலும் மனமும் சிறந்து இருக்கும். இவற்றினை நீங்கள் உணர வேண்டும். உங்களை அறிந்த எல்லோரும்
நீங்கள் நன்றாக மகிழ்ச்சியுடன் இருப்பதனையே முன்னேற்றம் அடைவதனையோ விரும்புவது இல்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக காலத்தினையும் பணத்தினையும் யோசிக்காது செலவழிக்கும் போதே நீங்கள் ஏமாற்றம் படப்போகின்றீர்கள் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது கலிகாலம். உங்களை சுற்றி அனைவரும் இருப்பார்கள், ஆனால் நீங்கள் தனித்திருப்பதாகவே உங்களுக்கு தோன்றும். அனைத்தினையும் இம்மி தவறாது பிறரிடம் பகிர்வது என்பது அவ்வளவு சிறந்ததாக கூறப்படவில்லை. மகிழ்ச்சியினை கூட உங்கள் மனதுக்குள் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். பலர் உங்கள் மகிழ்ச்சி கண்டு பொறாமை கொள்ளலாம் என்பதனையும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் அடுத்தடுத்த வாழ்க்கை திட்டங்களை அக்குவேறு ஆணிவேராக பறைசாற்ற வேண்டாம். உங்கள் செயல்களின் வெற்றி அதனை பேசட்டுமே. நமக்கு சில குறைபாடுகள் போராட்டங்கள் இருக்கலாம், அவை உங்கள் உள்ளேயே இருக்கட்டுமே. பறைசாற்ற வேண்டுமா என்ன? வீட்டு சண்டைகளை நாம் ஆபீஸில் உள்ளவர்களுக்கு சிந்துபாத் தொடர்கதை ஆக்க வேண்டாமே. வீட்டு சண்டையை வீட்டிலேயே வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் வேண்டாம், பள்ளிக்கூடத்தில் வேண்டாம், அதான் ஒவ்வொரு இடத்துல அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறிய நல்ல காரியம் செய்தால் அதற்கு மேடை போட்டு மற்றவர் பாராட்ட வேண்டுமா என்ன? உங்களால் அதனை கூடவா உங்கள் உள்ளே வைத்துக்கொள்ள முடியாதா? நீங்கள் கூட அத்தனை மேலமடித்து கூறுவீர்களா? அதாவது உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் உங்கள் வீட்லேயே வச்சுக்க மாட்டீங்களா? அதை ஏன் மேலம் போட்டு சொல்லியிருக்கிறீங்க எல்லாருக்கும் இதான் அதானு அப்படின்னு வந்து அந்த அம்மா கமலி ஸ்ரீபாலம்மா அவங்க சொல்கிறாங்க. உங்களின் நல்ல செயல்கள் இறைவன் உங்களுக்கு அளித்த வாய்ப்பு, நன்றி சொல்லுங்கள். உங்களிடம் அதிக பணமோ பணம் பற்றாக்குறையோ இருந்தால் தேவையில்லாமல் பிறரை அறிய வேண்டாம். ஒன்று உங்களின் பணத்தினை எதிர்பார்ப்பர் அல்லது பண மின்மையை கேலி செய்வார்கள். பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்களாம். அதான் பணத்தினை எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பார்கள். உன்னை இல்லைன்னா அதை வந்து கேலி செய்து கிண்டல் அடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உங்கள் கடந்த கால தவறுகள், வருங்கால திட்டங்கள் இவற்றினை ஏன் பிறர் அறிய வேண்டும்? உங்கள் பலமோ பலவீனமோ நீங்கள் மட்டும் அறிந்தால் போதும். அதாவது உங்களுடைய பலம் என்ன, பலவீனம், அதாவது உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அதை வந்து நீங்கள் மட்டும் அறிஞ்சுக்கோங்க. மற்றவங்க கிட்ட வெளியே யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அது நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு வீக்னஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் உங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பட்ட அவமானங்களை வேதனைகளை படம் போட்டு காட்ட வேண்டாம். உங்கள் உணர்ச்சிகளை முகத்திலோ செயலிலோ வெளிப்படுத்தக்கூடாது. தனிமையில் அவற்றினை சுத்தம் செய்து விடுங்கள். இவற்றினை எல்லாம் நாம் கடைபிடிக்கும் போது நம்மிடம் ஏற்படும் சில மாற்றங்களை நாமே உணர முடியும். இதிலும் சற்று நிதானமாய் இருப்பதை நாம் உணர முடியும். எப்போவுமே நீங்கள் நிதானமாகவே இருங்க, நிதானமாக இருங்கன்றது அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அனைவரும் தியானம், மூச்சு பயிற்சி முறைகளையும் யோகா பயிற்சியினையும் அன்றாடம் பயில வேண்டும். இதுவே உங்கள் அமைதிப்படுத்தி படைப்பினை நீக்கி உடலில் பிராண சக்தியினை அதிகரிக்க செய்யும். இந்த முறைகள் நாம் பாட்டாரி ரீசார்ஜ் செய்வது போல், அதாவது பாட்டரி ரீசார்ஜ் செய்வது போல். ஆமாம், தப்பு, ப்ரொனன்சியேஷன் தப்பாக வருதுங்க. பேட்டரி ரீசார்ஜ் செய்வது போல். நான் வந்து பேட்டரின்னு, அது வந்து பேட்ரி, அவங்க பான் போட்டிருக்காங்க, அது பேட்ரி. ஆமாம், பேட்டரி செய்வதின் மூலம் இவற்றினை பயிற்சியாளர்கள் மூலம் அறிவதே முறை. எப்போது மகிழ்ச்சியாக இருப்பீங்க? மகிழ்ச்சியாக இருப்பவர்களை பற்றி ஆராய்ந்து டேவிட் என்ற விஞ்ஞானி எழுதியுள்ள கருத்துக்களின் தலைப்பினை மட்டுமே பார்ப்போம். இது நம்ம பற்றி நாம் சுய ஆய்வு செய்வது கொள்ள உதவும். ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது, குறிக்கோள் உள்ளது. மகிழ்ச்சிக்கான முறை இனை நாம் தான் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற மிருகத்தனமான வெறி மகிழ்ச்சி தராது. நம் குறிக்கோள், லட்சியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும், சிதறி இருக்கக்கூடாது. நல்ல நட்புகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சிறந்ததே. நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே நம்மை நாம் ஏற்றுக்கொள்வோம். டிவி நேரம் குறைந்தால், ஃபோன் நேரம் குறைந்தால் மகிழ்ச்சி கூடும். முயற்சி செய்து பாருங்கள். டிவியும் ஃபோனும் இல்லைனாமே உங்களுடைய திறமையெல்லாம் வெளிக்காட்டுவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தூங்க சொல்லும் போது மண்டை குழம்பி யோசிக்க வேண்டாம். நல்ல நட்பு பணத்தினை விலை உயர்ந்ததே. எதிர்பார்ப்புகள் நடைமுறையோடு ஒத்து இருக்க வேண்டும், கற்பனை உலகில் இருக்கக்கூடாது.
புது சிந்தனைகள், கருத்துகள், எண்ணங்கள் இவற்றை வரவேற்று ஆராயுங்கள். எல்லோரும் முக்கியமானவர்கள். ஆக்கப்பூர்வ சிந்தனைகள், எண்ணங்கள் அவசியம். உங்களை நீங்களே நம்ப வேண்டும். தனித்தே பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நினையுங்கள். உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தனிச்சே செய்யுங்க, அடுத்தவங்களுடைய எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. வயதாகிவிட்டது, முதுமை வந்துவிட்டது என்று மட்டும் சோர்ந்து விடாதீர்கள். எதிலும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். சொல்வதை செய்யுங்கள், செய்வதை சொல்லுங்கள். யாரிடமும் கரடுமுரடான போக்கில் இருக்காதீர்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். சிறிய விஷயங்களில் கூட அதிக பொருள் புதைந்திருக்கும். சிரிப்புங்கள், புன்னகையுங்கள். கம்ப்யூட்டரை நன்கு பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எதற்கும் நம்மை நாமே குற்றம் சாட்டி கொள்ளக்கூடாது. இரவு உறக்கம் நன்கு இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தினரை அறிந்து கொள்ளுங்கள். தினமும் நல்ல புத்தகத்தினை படியுங்கள். பணம் மிக அவசியமானால் அதனால் மகிழ்ச்சியினை வாங்க முடியாது. இந்த கருத்துக்களை சற்று யோசித்து பார்க்கலாமே. 60 வயதிற்கு பிறகாவது பரபரப்பான உலக சூழலில் இருந்து ஒதுங்கி தனிமையில் சிறிது நேரமாவது இருக்க பழகுவோமா? இதனை இளம் வயதிலேயே பழக ஆரம்பித்தால் அதிக நன்மைகளை பெறலாம். முதலில் உங்கள் மீது அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நாமாக மட்டுமே இருப்போம். கலர் பூக்கள் வேண்டாமே. பிரிதாக சிந்திக்கவும். நம் ஆழ்மனம் உள்ளுணர்வு சொல்லும் செய்தியினை கேளுங்கள். தனிமை ஒரு பரிசு. டிவி, போன், அரட்டை இருந்து விடுதலை பெறுங்கள். இயற்கையோடு பேச ஒரு வாய்ப்பு கொடுங்கள். தனிமையில் பிரயாணம் செய்யுங்கள். மன்னிக்கும் பழக்கத்தினை, அடங்கா கோபத்தினை, விட்டெறியும் பழக்கத்தினை உருவாக்கி கொள்ளுங்கள். பேசாமல் அமைதியாய் நாற்காலில் அமருங்கள். பேன் சத்தம், பறவைகள் சத்தம் இவற்றை கவனியுங்கள். உங்கள் சுவாசத்தோடு பயணிங்கள். அநேக பதில்கள் உங்களுடன் பேசும். முயற்சி செய்வோம். நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க கமலி ஸ்ரீபால் அம்மா. இத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பதே பிரச்சனை, மருத்துவம் அறிவோம் 99 பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மாலைமலை செய்தி இதோடு முடிகிறது. வேறு ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.